வணக்கம். அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் மலர்ந்த தாமரை. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் மேற்கு வங்கத்தின் 2 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு. நிலவின் தென்துருவ பகுதியில் சீன விண்கலம் தரையிறங்கும் காட்சி வெளியானது. ஐசிசியின் ஒருநாள் போட்டியின் சிறந்த வீரராக விராட் கோலி தேர்வு உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை நிமிடச் செய்திகளாக இப்போது பார்க்கலாம். சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் எஸ்கேஎம் கட்சி பெருவாரியான இடங்களில் வெற்றி வாகை சூடியுள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் உள்ள 32 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் நாளான ஏப்ரல் 19ஆம் தேதியன்றும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேசிய கட்சிகள் கால் பதிக்காத அந்த மாநிலத்தில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சிக்கும் சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சிக்கும் இடையே போட்டி நிலவியது. கடந்த தேர்தலில் 17 இடங்களில் வென்ற சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி சார்பில் பிரேம்சிங் தமங் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதன் மூலமாக 25 ஆண்டு கால எஸ்டிஎஃப் கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஆட்சியை தக்கவைக்க எஸ்கேஎம் கட்சியும் மறுபடியும் ஆட்சி கட்டிலில் அமர எஸ்டிஎஃப் கட்சியும் கடுமையாக போராடியதால் சிக்கிமில் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்தது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே ஆளும் கட்சி முன்னிலை வகித்தது. இறுதியில் பிரேம்சிங் தமக் தலைமையிலான எஸ்கேஎம் கட்சி 31 தொகுதிகளில் வாகை சூடி பெருவாரியான வெற்றியை பதிவு செய்தது. எதிர்க்கட்சியான எஸ்டிஎஃப் கடந்த தேர்தலில் 15 இடங்களில் வென்ற நிலையில் இந்த தேர்தலில் ஒரே ஒரு இடத்தை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. இதன் மூலமாக சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா 2வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. பிரேம்சிங் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். சிக்கிமில் இருக்கும் ஒரு மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் முடிவு வரும் 4ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் தாமரை மலர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 10 இடங்களில் போட்டியின்றி வெற்றி பெற்ற பாஜகவுக்கு மக்களும் ஆதரவு அளித்து 36 தொகுதிகளில் அமோக வெற்றியை கொடுத்துள்ளனர். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆனால் ஜூன் 2ஆம் தேதியுடன் அருணாச்சல் சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் நிறைவடைந்ததால் வாக்கு எண்ணிக்கை முன்கூட்டியே நடத்தப்பட்டது. மொத்தம் 60 தொகுதிகள் கொண்ட அருணாச்சல் பிரதேச சட்டப்பேரவைக்கு 10 தொகுதிகளில் போட்டியின்றி தேர்வாகினர் பாஜக உறுப்பினர்கள். மீதமுள்ள 50 இடங்களுக்கு மட்டுமே வாக்குப்பதிவு நடத்தப்பட்டன. இந்த 50 தொகுதிகளில் 36 இடங்களை பாஜக வேட்பாளர்கள் கைப்பற்றியுள்ளனர். ஏற்கனவே 10 இடங்களில் போட்டியின்றி பெற்ற பாஜக மொத்தம் 46 தொகுதிகளை கைப்பற்றி அருணாச்சல பிரதேசத்தில் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கிறது. பெரும்பான்மைக்கு 31 தொகுதிகள் மட்டுமே தேவைப்படும் நிலையில் 46 தொகுதிகளை கைப்பற்றி அசுர பலத்தோடு 3வது முறையாக பாஜக ஆட்சியை தொடர்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் பாஜகவின் வெற்றி குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களின் வளர்ச்சிக்கு பாஜக உழைக்கும் என்றும் அருணாச்சல் மாநிலத்தை வளர்ச்சிப் பாதைக்கு பாஜக அழைத்துச் செல்லும் என்றும் தெரிவித்துள்ளார். ரீமல் புயலால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாநிலங்களில் தேவையான நிவாரண உதவிகளை மேற்கொள்ள உள்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். ரீமல் புயல் பாதிப்பு தொடர்பாக டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். அப்போது புயல் தாக்கத்தால் அசாம், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து பிரதமரிடம் அதிகாரிகள் விளக்கி கூறினர். நிலச்சரிவு மற்றும் கனமழை பாதிப்பால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், வீடுகள் சேதம் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். இதனையடுத்து புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என உறுதியளித்த அவர் வடகிழக்கு மாநிலங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறினார். உள்கட்டமைப்பு வசதிகளை மறுசீரமைப்பு செய்வதற்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை மீது குற்றம் சாட்டிய விவகாரத்தில் வரும் 7ஆம் தேதி ராகுல் காந்தி ஆஜராக வேண்டும் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையின் போது ஆட்சியில் இருந்த பாஜக அரசை
பொதுப்பணித்துறை பணிகளில் 40% கமிஷன் பெறும் அரசு என்பன உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் முன்வைத்தது. அன்றைய முதல்வர் பசவராஜ் பொம்மைக்கு பணம் செலுத்துங்கள் என QR கோட் சுவரொட்டிகளையும் காங்கிரஸ் வெளியிட்டது. இதை எதிர்த்து பாஜக சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் பொய் விளம்பரங்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் DK சிவக்குமார் இருவரும் ஆஜராகினர். அவர்களுக்கு பிணை வழங்கிய நிலையில் வழக்கை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் ராகுல் காந்தி நேரில் ஆஜராக உத்தரவிட்டது. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று நண்பகலில் தேர்தல் ஆணையம் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தவுள்ளது. 7 கட்டங்களாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதடைந்து கள்ள ஓட்டு போடுதல் போன்ற பல்வேறு புகார்கள் எழுந்தன. மேலும் வாக்குப்பதிவு விவரங்களை அறிவிப்பதிலும் காலதாமதம் ஏற்பட்டது குறித்தும் எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பியிருந்தன. இந்த சம்பவங்கள் நடந்த பிறகும் தேர்தல் ஆணையம் மௌனம் காப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று நண்பகலில் தேர்தல் ஆணையம் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தவுள்ளது. இதில் வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கும் புகார்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் நாடாளுமன்ற 7வது கட்ட தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் மேற்கு வங்கத்தின் பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன. இது தொடர்பாக அந்தந்த தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளித்தனர். அதன் அடிப்படையில் பராசித் மற்றும் மதுராபூர் தொகுதிகளில் தலா ஒரு வாக்குச்சாவடிகளில் மறு தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த 2 வாக்குச்சாவடிகளிலும் இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மறு வாக்குப்பதிவு நடக்கிறது. இதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தலைவரை பாதை அமைத்தீர், பயணத்தை தொடர்கிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழ் மாலை சூட்டியுள்ளார். அவர் தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பேரறிஞர் பெருந்தகைக்கு முதல் வணக்கம் என தொடங்கியதுடன் முதல்வருக்கெல்லாம் முதல்வர் என்றும் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி என்றும் நாடே அன்னார்ந்து பார்த்த அரசியல் ஞானி என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். வீழ்ந்து கிடந்த தமிழ் சமுதாயத்துக்கு விடிவெள்ளியாய் தோன்றியவர் கருணாநிதி என்றும் அவர் ஒரு உருவத்தில் வாழ்ந்த பல உருவம் என்றும் கூறியுள்ள மு.க. ஸ்டாலின் அரசியல், திரைத்துறை, நாடகம், பத்திரிகை உலகம், இலக்கியம் என அனைத்திலும் முத்திரை பதித்தவர் என்பதால் ஒரு உருவத்தில் பல உருவம் கொண்டவர் என்றும் ஸ்டாலின் புகழ்ந்துள்ளார். உங்கள் பெயரை காக்கவே எந்நாளும் உழைக்கிறோம் என்றும் அவர் புகழ் மாலை சூட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் மொத்தம் 64 சுங்கச்சாவடிகள் செயல்படுகின்றன. சாலைகளை பராமரிக்கும் விதமாக வாகன ஓட்டிகளிடம் கட்டணத்தை வசூலிக்கும் பணியை சுங்கச்சாவடிகள் மேற்கொண்டு வருகின்றன. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்த சூழலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தள்ளி போனது. இச்சூழலில் 7 கட்ட வாக்குப்பதிவும் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. அதன்படி வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடிகளில் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து புதிய கட்டண உயர்விற்கான அறிவிப்பு பலகையை சுங்கச்சாவடியில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் வைத்தனர். கருத்து கணிப்புகள் மூலமாக வாக்கு இயந்திரங்களை தவறாக கையாள முயற்சிக்கிறார்கள் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்காக வழங்கப்பட்ட இடைக்கால பிணை முடிந்த நிலையில் நேற்று மாலை திகார் சிறைக்கு சென்று சரணடைந்தார். முன்னதாக பேசிய அவர் கருத்து கணிப்புகள் அனைத்தும் போலியானவை என்றார். ராஜஸ்தானில் பாஜகவுக்கு 33 இடங்கள் கிடைக்கும் என ஒரு கருத்து கணிப்பு வெளியானதாகவும், ஆனால் அந்த மாநிலத்தில் 25 இடங்கள் மட்டுமே உள்ளது என்றும் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் 3 நாட்களுக்கு முன்பு அவர்கள் ஏன் போலியான கருத்து கணிப்பை செய்ய வேண்டியிருந்தது என வினவியுள்ள கெஜ்ரிவால், அதற்குள் பல கோட்பாடுகள் உள்ளதாகவும் அதில் ஒன்றுதான் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தவறாக கையாள்வது என்றும் குற்றம் சாட்டினார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பிணை நிறைவடைந்த நிலையில் மீண்டும் திகார் சிறைக்கு திரும்பினார். முன்னதாக காந்தி நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தினார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பரப்புரை செய்வதற்காக உச்சநீதிமன்றம் இடைக்கால பிணை வழங்கியிருந்தது. கடந்த மே 10ஆம் தேதி சிறையிலிருந்து வெளிவந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பரப்புரையில் தொடர்ந்து ஈடுபட்டார்.
அவரது பிணை நிறைவடைந்த நிலையில் பிணையை நீட்டிக்க கோரி அவர் தாக்கல் செய்த மனு மீது வரும் 5ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னரே அறிவித்தது போல் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறைக்கு திரும்பியுள்ளார். முன்னதாக காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய கெஜ்ரிவால் கன்னாட் பிளேஸில் உள்ள ஹனுமன் கோயிலில் வழிபாடு நடத்தினார். இந்தோனேஷியாவின் வடக்கு மலுகு மாகாணத்தில் உள்ள மவுண்ட் இபு என்ற எரிமலை மீண்டும் வெடித்து சிதறியது. எரிமலையிலிருந்து அடர்த்தியான சாம்பல் மற்றும் மணல் வேகமாக வெளியேறியது. இந்த சாம்பல் அப்பகுதியில் 7000 மீட்டர் பரப்பளவுக்கு படர்ந்துள்ளது. சுமார் 6 நிமிடங்கள் வரை எரிமலை வெடித்ததாக இந்தோனேஷிய புவியியல் நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். எரிமலை ஏற்கனவே சீற்றத்துடன் இருந்ததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டனர். மேலும் மணல் கலந்த சாம்பல் மழை தொடரும் வரை அப்பகுதியை சுற்றி வசிக்கும் மக்கள் தேவையின்றி வெளியில் வர வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த மாத தொடக்கத்திலிருந்தே இபு எரிமலை தொடர்ந்து வெடித்து வருகிறது. தொடர்ச்சியான வெடிப்புகள் ஏற்பட்டதை தொடர்ந்து உச்சபட்ச எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 2வது நாளாக சூறாவளி காற்றுடன் பொழிந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல மாறியதில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மெஜஸ்டிக், சிவாஜி நகர், ஜெயநகர், எலஹங்கா, சாம்ராஜ்பேட், மல்லேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியது. எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் 3 அடிக்கு மேல் ஆறாக ஓடியது. இதனால் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் அவதியடைந்தனர். மகாலட்சுமி லே அவுட் பகுதியில் மழையால் மரம் சாய்ந்து விழுந்ததில் 2 மின்கம்பங்கள் உடைந்து மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் பப்புவா நியூகினியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது. 9வது உலகக்கோப்பை தொடரின் 2வது லீக் ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பப்புவா நியூகினியா ஆகிய அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த பப்புவா நியூகினியா அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 136 ரன்கள் எடுத்தது. அந்த அணி தரப்பில் அதிகபட்சமாக செசபாவு 50 ரன்கள் எடுத்தார். வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ரசல், அல்ஜாரி ஜோசப் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து 137 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ரோஸ்டன் சேஸ் 42 ரன்கள் எடுத்தார். பப்புவா நியூகினியா தரப்பில் ஆசாத் வாலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலமாக 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி உலகக்கோப்பை தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜக முகவர்கள் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கண்ட்ரோல் யூனிட் இயந்திரத்தில் பதிவாகியுள்ள வாக்கு எண்ணிக்கை விவரங்களை அறிய 2 அல்லது 3 நிமிடங்கள் ஆகலாம் என்றும் 1 மணி நேரத்தில் 2 அல்லது 3 சுற்றுகளின் முடிவுகள் வெளியாகலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இவை அனைத்தும் சரியான வகையில் நடைபெறுகிறதா என்பதை உறுதி செய்வது வாக்குச்சாவடி முகவர்களிடம்தான் உள்ளது என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, தபால் வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முன் கண்ட்ரோல் யூனிட் இயந்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணும் வாக்குப்பதிவின் போது அந்த இயந்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த எண்ணும் ஒன்றுதானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் பாஜக வாக்குச்சாவடி முகவர்களை அண்ணாமலை அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பாஜக குழு தலைமையை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேர்தல் ஆணையத்திடம் 4 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறினார். வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ள ஒவ்வொரு அலுவலரும் அனைத்து நடைமுறைகளையும் தெரிந்து வைத்திருப்பது அவசியம் என வலியுறுத்தியதாக கூறினார். வாக்கு எண்ணிக்கையின் போதும் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் போதும் தேர்தல் நடைமுறையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரியதாகவும் தெரிவித்தார்.
தேர்தல் நடைமுறையை குலைப்பதற்கான திட்டமிட்ட முயற்சிகளை கவனத்தில் கொண்டும் அவற்றிற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறினார். கருத்து கணிப்புகளை அடியோடு நிராகரிப்பதாக கூறியுள்ள ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி 295 இடங்களில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் நேற்றுடன் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. அதில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நேற்று வெளியானது கருத்து கணிப்பல்ல என்றும் மோடி ஊடக கணிப்பு என்றும் சாடியுள்ளார். கருத்து கணிப்பு நிலவரத்தை அடியோடு நிராகரித்துள்ள ராகுல் காந்தி தங்களின் இந்தியா கூட்டணி 295 இடங்களில் வெற்றி பெறும் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். கடந்த தேர்தல்களின் போது வெளியான கருத்து கணிப்புகளையும் நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் தற்போதைய கருத்து கணிப்புகளின் உண்மை தெரியும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது அசம்பாவிதங்களை தவிர்க்க மாநிலம் முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் 42,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தமிழக காவல்துறை கூறியுள்ளது. கட்சி அலுவலகங்கள், பதற்றமான இடங்கள் என அனைத்து இடங்களையும் சேர்த்து 1,00,000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்திற்கு தலா 1000 காவலர்கள் என்பதால் சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் 3000 காவலர்கள் பணி செய்யவும் வஜ்ரா மற்றும் வருண் வாகனங்களை நிறுத்தி வைக்கவும் ஏற்பாடுகள் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. எலும்பு முறிவு சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். தோள்பட்டை எலும்பு முறிவுக்காக வைகோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பின் வைகோவை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து 7 நாட்கள் மருத்துவமனையில் வைகோ சிகிச்சை பெற்ற நிலையில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் தென்பட்டதை அடுத்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். அடுத்த 10 நாட்கள் வைகோ மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 10 நாட்களுக்கு கட்சி நிர்வாகிகள் யாரும் வைகோவை நேரில் சந்திக்க வர வேண்டாம் என மதிமுக தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி ஆசிய பணக்காரர் பட்டியலில் கௌதம் அதானி முதலிடத்தை பிடித்தார். அதானி குழுமத்தைச் சேர்ந்த நிறுவனங்களின் பங்கு விலை 14 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. இதனால் கௌதம் அதானி 111 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நிகரான மதிப்புடன் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார். முதலிடத்தில் இருந்த ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி 109 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நிகரான சொத்து மதிப்புடன் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். உலக பணக்காரர்கள் பட்டியலில் 11வது இடத்தில் அதானியும் 12வது இடத்தில் முகேஷ் அம்பானியும் உள்ளனர். தேனி மாவட்டம் குமணன்துழு அடுத்த பொன்னம்படுகையில் மாட்டுத் தொழுவத்தில் நின்ற விவசாயி செல்லப்பாண்டியன் என்பவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். அங்கு சூறைக்காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்துள்ளது. அப்போது தோட்டத்தில் உள்ள கொட்டகை மீது பெரும் சத்தத்துடன் மின்னல் தாக்கியுள்ளது. இதனால் உடலில் மின்சாரம் பாய்ந்ததால் விவசாயி செல்லப்பாண்டியன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த கடமலைகுண்டு காவல்துறையினர் விவசாயி உடலை மீட்டு கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தபோது மின்சாரம் தாக்கியதில் 8 வயது சிறுமி உயிரிழந்தார். மடப்புரத்தில் உள்ள பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு ராஜ்குமார் என்பவர் குடும்பத்துடன் சாமி கும்பிட வந்துள்ளனர். இந்நிலையில் இயற்கை உபாதைக்காக ராஜ்குமாரின் மகளான 8 வயது சிறுமி வர்ஷா கோயில் அருகே உள்ள மறைவான இடத்திற்கு சென்றுள்ளார். அப்பகுதியில் மின்கம்பத்திலிருந்து கோயிலின் மின் இணைப்புக்கான மின்சார வயர் சுற்றப்பட்டு கம்பம் நடப்பட்டிருந்தது. சிறுமி வர்ஷா மின்கம்பத்தை தொட்டதில் மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து மடப்புரம் கோயில் பொறுப்பு இணை ஆணையாளர் ஞானசேகரிடம் கேட்டபோது சம்பவம் கோயில் வளாகத்தில் நடைபெறவில்லை என்றும் ஊராட்சி மன்ற இடத்தில் மின்கம்பம் அமைக்கப்பட்டு அதன் வழியாக கோயிலுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மின்வாரிய பொறுப்பு உதவி செயற்பொறியாளர் சுரேஷிடம் கேட்டபோது மடப்புரம் கோயிலுக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு மின் இணைப்பு தரப்பட்டதாகவும் இரும்பு பைப் வழியாக தற்போது மின் இணைப்பு வழங்குவதில்லை என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதை மக்கள் ஆர்வமுடன் ரசித்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் மிக கனமழை பெய்தது. இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் தொடர்ந்து பெய்த மழையால் குறிஞ்சி நகர், மூஞ்சிக்கல், கரடிச்சோலை உள்ளிட்ட ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. அனைத்து ஓடைகளும் ஒன்றிணைந்து வெள்ளி அருவிக்கு வந்ததால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டியது.
வார இறுதி நாட்களில் கொடைக்கானலை சுற்றிவிட்டு சொந்த ஊர் புறப்பட்ட மக்கள் ஆர்ப்பரித்த வெள்ளியருவியை ரசித்து பார்த்தனர். பின்னர் குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கருத்து கணிப்புகள் வெளியாகவில்லை, கருத்து திணிப்பை செய்துள்ளனர் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் காலம் உள்ளவரை கலைஞர் என்ற தலைப்பில் கருணாநிதி புகைப்பட கண்காட்சி நடந்து வருகிறது. இதை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40 மக்களவைத் தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்றும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. கருத்து திணிப்பை செஞ்சிருக்காங்க. சிறைதான். பிரிட்டிஷ்காரனாவது கொஞ்சம் மனித நேயத்தோட நடத்தினா, இவங்க கிட்ட அப்படிலாம் கிடையாது. வயதானவர் இருந்தும் சிறைதான், ஊடகவியலாளர் இருந்தும் சிறைதான். சிறைக்கு அஞ்சுபவர்கள் யாரும் இல்லாம சிறை பிடித்து விடுவார் எல்லாரையும். 1, 2 இழுபறின்றாங்க. அப்ப நல்லாட்சி நடக்க வச்சுதானே மக்கள் இந்த தீர்ப்பு கொடுக்க போறாங்க. ஆகையால் 40 வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். துப்பாக்கி தோட்டாக்களுடன் விமான நிலையம் வந்த நடிகர் கருணாஸ் விசாரணைக்கு பின்னர் திருப்பி அனுப்பப்பட்டார். திரைப்பட நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கருணாஸ் சென்னை விமான நிலையத்துக்கு வந்தார். அவரிடம் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்திய போது அவரது கைப்பையில் 40 தோட்டாக்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அவற்றை பறிமுதல் செய்த பாதுகாப்பு படை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தன்னிடம் துப்பாக்கி வைத்திருக்கும் உரிமம் இருப்பதாக கருணாஸ் தெரிவித்தார். கைப்பையில் இருந்ததை கவனிக்காமல் எடுத்து வந்து விட்டதாக கூறிய அவர் ஆவணங்களை காட்டியதால் 1 மணி நேர விசாரணைக்கு பின் தோட்டாக்களுடன் விடுவிக்கப்பட்டார். எனினும் விமான பயணம் ரத்து செய்யப்பட்டதால் கார் மூலம் நடிகர் கருணாஸ் திருச்சி புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி அறக்கட்டளை சார்பில் ஜவஹர்லால் நேருவின் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எம்எல்ஏ ஷானவாஸ், நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய பிரகாஷ்ராஜ், பிறர் பாக்கெட்டிலிருந்து பணம் எடுப்பதால் காந்தி பற்றி பிரதமருக்கு தெரியவில்லை என்றும், தனது பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து செலவு செய்தால் காந்தியை பற்றி தெரிந்திருப்பார் என்றும் விமர்சித்தார். எதுவும் யோசிக்காதுங்க, அற்புதமான எதிர்காலம் கண்ணுக்கு தெரியுது. வானம் தெளிவா இருக்கு. ஒரே கட்சி ஒரே தலைவர்ங்கிறது டெமோக்ரஸிக்கு ரொம்ப தவறானது. நம்ம நாட்டில் தமிழர், பெங்காலி, கர்நாடகா இப்படி வெவ்வேறு ஃபெடரல் சிஸ்டம். இப்போ இந்த எல்லா ஆட்சிகளும் சேர்றாங்கல்ல, திறமைசாலிங்க எல்லா ஆட்சிகளிலையும் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஒரு தேர்தலில் எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோற்கும். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் வலுவிழந்துள்ளதால் மழையின் அளவும் அதற்கான எச்சரிக்கையும் குறைந்துள்ளது. எர்ணாகுளம் மாவட்டத்திற்கு மட்டும் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் மற்ற 8 மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 6ஆம் தேதி வரை கேரளாவில் பரவலாக மழை பொழியும் என்று திருவனந்தபுரம் வானிலை மையம் அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே ஆலங்கட்டி மழை பொழிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விராலிமலை சுற்றுப்பகுதி முழுவதும் சூறைக்காற்றுடன் கனமழை பொழிந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மழையால் குளிர்ந்த காற்று வீசியது. கொடும்பாளூரில் இரவு நேரத்தில் பொழிந்த ஆலங்கட்டி மழையை மக்கள் கைகளில் பிடித்து விளையாடி உற்சாகமடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மறைஞாய நல்லூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவையொட்டி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. வண்ண மலர்களால் சுவாமியும் அம்பாளும் அலங்கரிக்கப்பட்டு சுவாமிக்கு மாலை மாற்றும் வைபவத்தை சிவாச்சாரியர்கள் நடத்தினர். மேலும் திருக்கல்யாணத்தை ஒட்டி கிராம மக்கள் இனிப்புகள், பழங்கள், மாலைகள் என 50க்கும் மேற்பட்ட சீர்வரிசை தாம்பூலங்களை எடுத்து வந்தனர். இவ்விழாவில் சிவசம்போ நடனமும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 2 ரவுடிகள் எதிர்த்தரப்பு வீடு மீது மாறி மாறி பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய வழக்கில் 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓமலூர் அருகே காமலாபுரத்தை சேர்ந்த பன்னீர்செல்வமும் பொட்டியாபுரம் கிராமத்தை சேர்ந்த விஸ்வநாதனும் கூட்டாக சேர்ந்து திருட்டு, வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். நண்பர்களாக இருந்த இருவரும் விரோதிகளாக மாறிய நிலையில் ஒருவரை ஒருவர் அடிக்க திட்டமிட்டு செயல்பட்டு வந்துள்ளனர். 2 வாரங்களுக்கு முன்பு பன்னீர்செல்வத்தின் வீடு மீது விஸ்வநாதன் உள்ளிட்ட 5 பேர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்கினர். அதேபோல் விஸ்வநாதன் வீடு மீது பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி தாக்கியது. இது தொடர்பாக இரு தரப்பினர் மீது ஓமலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விஸ்வநாதன் உட்பட 5 பேரையும் பன்னீர்செல்வம் உட்பட 4 பேரையும் கைது செய்தனர். ஐஸ்லாந்தின் புதிய அதிபராக ஹல்லா தாமஸ் தோத்திர் தேர்வு செய்யப்பட்டார். ஐஸ்லாந்து நாட்டில் அதிபர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் பெண் தொழிலதிபரான ஹல்லா தாமஸ் மற்றும் முன்னாள் பிரதமர் கேத்தரின் ஜேக்கப்ஸ் தோத்திர் போட்டியிட்டனர். இந்நிலையில் ஹல்லா தாமஸ் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார். அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்களில் அவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். இதன்படி ஐஸ்லாந்து நாட்டின் புதிய மற்றும் 2வது பெண் அதிபராக பதவியேற்க உள்ளார். 55 வயதான தாமஸ் தோத்திர் 34.3 விழுக்காடு வாக்குகளும், 48 வயதான ஜேக்கப்ஸ் தோத்திர் 25.5 விழுக்காடு வாக்குகளும் பெற்றனர். முன்னதாக கடந்த 1980ஆம் ஆண்டில் விக்டிஸ் பின்னப்போக்கா தோத்திர் முதல் பெண் அதிபராக தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீரர் வெங்கடேஷ் ஐயர் தனது காதலி ஸ்ருதி ரகுநாதனை கரம் பிடித்தார். ஐபிஎல் மூலம் கிரிக்கெட் உலகில் வெளிச்சம் பெற்றவர் வெங்கடேஷ் ஐயர். தமிழகத்தைச் சேர்ந்த இவர் மத்திய பிரதேச மாநிலத்திற்காக கிரிக்கெட் விளையாடி வருகிறார். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தினேஷ் கார்த்திக் கொல்கத்தா அணியின் கேப்டனாக இருந்தபோது அவரால் KKR அணிக்கு அழைத்து வரப்பட்டார் வெங்கடேஷ் ஐயர். தொடர்ந்து தனது பேட்டிங் திறமையால் ரசிகர்களை கவர்ந்த இவர் ஐபிஎல் தொடரில் நிரந்தர இடம் பிடித்தார். நடந்து முடிந்த ஐபிஎல் சீசனில் கொல்கத்தா அணி கோப்பை வெல்ல இவரும் முக்கிய பங்கு வகித்தார். இந்நிலையில் தனது காதலியான ஸ்ருதி ரகுநாதனை உறவினர்கள், நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார். கொல்கத்தா அணியின் சக வீரர்கள், தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் அவரது திருமணத்தில் பங்கேற்றனர். இந்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ள நிலையில் வாழ்த்து மழையில் நனைந்து வருகின்றனர். சில்லென ஒரு காதல் படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிகர் கவின் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சூர்யா, ஜோதிகா, பூமிகா ஆகியோர் நடிப்பில் 2006ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் சில்லென ஒரு காதல். ஓவேலி என் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவான இந்த படம் கலவையான விமர்சனத்தையே பெற்றது. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள முன்பே வா பாடல் இன்று வரையும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த படத்திற்கு பிறகு ஓவேலி என் கிருஷ்ணா, நெடுஞ்சாலை, 10 தல உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கினார். இந்நிலையில் இவர் சில்லென ஒரு காதல் படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதில் நடிகர் கவின் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் கவின் நடிப்பில் வெளியான ஸ்டார் திரைப்படம் 25 கோடி ரூபாய் வரை வசூலித்தது குறிப்பிடத்தக்கது. பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் சாமியை வழிபட்டார். முன்னதாக அவரது ஆதரவாளர்கள் கோயிலுக்குள் செல்போன் கொண்டு செல்வதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது 5 தலைமுறைகளாக வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் விருப்பம் என்றார். சாதிய மோதல்கள் விரும்பத்தக்க செயல் அல்ல என்ற OPS, கருத்து கணிப்பில் குறைந்த இடங்களில் மட்டுமே அதிமுக வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு காட்டமாக பதிலளித்தார். தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறியவர், தான் மத்திய அமைச்சராவது இறைவன் கையில் உள்ளது என்றார். என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அமைச்சரா பாத்துடலாம் உங்களை, மத்திய அமைச்சரா பாத்துடலாம். அது இறைவன் கையில் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல். யார் ஆள வேண்டும் என்ற இந்த தேர்தலில் இறுதியாக மிக பெருமையான இடங்களை பெற்று பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஏடிஎம்கே ரொம்ப கம்மியாகும் சீட்டு வெற்றி பெற மாட்டேன் சொல்லியிருக்காங்க. அவரதையும் கேட்கணும். மக்களவைத் தேர்தலுக்கான 7 கட்ட வாக்குப்பதிவுகளும் நிறைவடைந்த நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை வழங்கியுள்ளனர்.
தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு இந்தியா கூட்டணி தலைவர்களான அபிஷேக் சிங்வி, TR பாலு, T ராஜா, சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோர் நேரடியாக சென்று அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். அந்த மனுவில் வாக்கு எண்ணிக்கை குறித்து பல்வேறு கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர்கள், தபால் வாக்குகளை முதலில் எண்ணி முடிக்க வேண்டும், அதன் பிறகே வாக்கு இயந்திரத்தில் எண்ணிக்கை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தனர். வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் போஸ்டல் ஓட்ஸ் முதலில் எண்ணப்பட வேண்டும். அதற்கு பின்னர் EVM ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த முறை சரியான முறையில் பின்பற்றப்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் இந்த விதிகளுக்கு உட்பட்டு முறையாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நேர்மையான அமைப்பாக செயல்பட்டு வாக்கு எண்ணிக்கையும் சுதந்திரமான நேர்மையான ஒன்றாக அமைய வேண்டும் என்பதை இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். முன்னதாக சனிக்கிழமை இந்தியா கூட்டணி தலைவர்கள் வாக்கு எண்ணிக்கை, கருத்து கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தனர். நிலவின் தென் துருவ பகுதியில் சீன விண்கலம் தரையிறங்கும் காட்சிகளை அந்நாட்டு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. நிலவின் இருண்ட பகுதியான தென் துருவத்தை ஆய்வு செய்ய சாங்கி 6 என்ற விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் நீண்ட விண்வெளி பயணத்திற்கு பிறகு நிலவின் தென் துருவத்தில் உள்ள எய்ட்கன் பேசின் பள்ளத்தாக்கில் காலை 6:23 மணிக்கு சாங்கி 6 விண்கலம் தரையிறங்கியதாக சீன தேசிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. நிலவில் தரையிறங்கும் காட்சிகளையும் தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த விண்கலம் நிலவிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு எடுத்து வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை பாதுகாக்கும் புதிய விடியலாக ஜூன் 4ஆம் தேதி இருக்கும் என்றும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர்வதில் திமுக பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக அமையும் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை பாரிமுனையில் கலைஞரின் வரலாற்று புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பிறகு பேட்டியளித்த விசிக தலைவர் திருமாவளவன், தேர்தலுக்கு முன்பே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை என்றும், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்படும் என்றும் இதற்கான கமிட்டி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற நிலை எடுத்தால் அது ஜனநாயகபூர்வமான ஒரு முடிவு. அது இன்னும் ஜனநாயகத்தின் உச்சத்தை தொடுகிற ஒரு முடிவாக அது இருக்கும். ஆகவே ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்று பிரதமர் மோடி கிண்டலடித்ததற்கு பதில் சொல்லும் வகையில்தான் அதை நான் வரவேற்கிறேன். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்பதில் எந்த தவறும் இல்லை, அது ஜனநாயக விரோத முடிவும் அல்ல என்பதை விளக்கும் வகையில் என் கருத்தை பதிவு செய்தேன்.